சோற்றுக்கற்றாழை ஆலோவியரா மருத்துவ குணங்கள் மற்றும் அழகு பராமரிப்பில் மிகச்சிறந்த பங்கு வகிக்கிறது. இதை சரியான முறையில் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். அதன் பயன்பாடுகள் மற்றும் பயன்படுத்தும் முறைகள். முகப்பொலிவு மற்றும் சரும பராமரிப்பு. பயன்பாடு. முகப்பரு கரும்புள்ளிகள் மற்றும் வெயிலினால் ஏற்படும் தோல் கருமையை போக்க உதவுகிறது. பயன்படுத்தும் முறை. கற்றாழையின் வெளிப்புறத் தோலை நீக்கிவிட்டு உள்ளிருக்கும் ஜெல்லை நன்றாக 7 முறை கழுவ வேண்டும். பின் அதை முகத்தில் தடவி 15 முதல் 20 வரை நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரால் கழுவலாம். இது ஒரு சிறந்த இயற்கை மாய்ஸ்சரைசர் ஆகும். தலைமுடி ஆரோக்கியம். பயன்பாடு. பொடுகுத் தொல்லை குறையவும் முடி உதிர்வை தடுத்து கூந்தல் அடர்த்தியாக வளரவும் உதவுகிறது. பயன்படுத்தும் முறை. கற்றாழை ஜெல்லுடன் சிறிது தேங்காய் எண்ணெய் அல்லது தயிர் கலந்து தலைமுடியில் வேர்க்கால்கள் வரை படும்படி தேய்க்கவும். 30 நிமிடம் ஊறவிட்டு சீகைக்காய் அல்லது மென்மையான ஷாம்பு போட்டு அலசினால் முடி மென்மையாக மாறும். உடல் சூடு மற்றும் செரிமானம். பயன்பாடு. உடல் சூட்டை தணிப்பதோடு மலச்சிக்கல் மற்றும் குடல் புண் அல்சர் குணமாக உதவுகிறது. பயன்படுத்தும் முறை. சுத்தப்படுத்திய கற்றாழை ஜெல்லுடன் மோர் சிறிது சீரகம் மற்றும் உப்பு கலந்து ஜூஸ் போல குடிக்கலாம். இது உடலுக்கு குளிர்ச்சியை தரும். அடிபட்ட காயங்கள் மற்றும் எரிச்சல். பயன்பாடு. தீக்காயங்கள் அல்லது பூச்சி கடித்த இடத்தில் ஏற்படும் எரிச்சலை உடனே குறைக்க உதவும். பயன்படுத்தும் முறை. காயம்பட்ட இடத்தில் கற்றாழை ஜெல்லை தடவினால் குளிர்ச்சியாக இருப்பதோடு காயம் சீக்கிரம் ஆறவும் உதவும். முக்கியமான குறிப்பு. கற்றாழையை வெட்டும்போது வெளிவரும் மஞ்சள் நிற திரவத்தை அலாய்ண்ட் முழுமையாக நீக்க வேண்டும். இல்லையெனில் அரிப்பு அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். எனவே ஜெல்லை பயன்படுத்தும் முன் குறைந்தது 7 முறை நீரால் நன்றாக கழுவ வேண்டும்.